இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி பாரம்பரியத்தை நாங்கள் அழிய விடவில்லை. அன்று இந்த ஆலயம் தோன்றிய காலம் துவக்கம் பாசூர் அந்தோனியா கோயிலுக்கு வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல பெருமளவிலான மக்களை காண முடியுது. உயிர்த்த ஆண்டவருடைய சுற்றுப்பிரகார பவனியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் பாசூர் பங்கிலே உயிர்ப்பு பெருவிழா திருப்பலை நிறைவு செய்து கொண்டு உயிர்த்த ஆண்டவரை திருச்சிலுவ பவனியாக பாடல்கள் பாடி மகிமையோடு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு என்பது இந்த முழு மனுக்குலத்தினுடைய மீட்புக்கான ஒன்றாக இருக்கின்றது. முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திலே இருந்து மக்களை மீட்பதற்காக இயேசு இந்த உலகிலே பிறந்தார். இந்த பாவத்தின் நிமித்தமாகவே இயேசு இந்த கொடூரமான பாடுகள் துன்பங்களை பட்டு எங்களுடைய மீட்புக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த மகிமையான விழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பிலே எல்லா மக்களும் நம்பிக்கை கொள்ளவும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடவும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கின்ற முழு மனுக்குலம் உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மகிமை பெற அவர் தேவ பிதாவும் மகிமை பெற அவர் தேவ பிதாவும் பாசியோர் பங்கிலே கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா நிகழ்வில் பங்கெடுத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகின்ற சில வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த பவனியிலே பாசியூரில் உள்ள அத்தனை கலைஞர்களும் இணைந்து தோல் வாத்திய கருவிகளான டோல்கி, மிருதங்கம் மற்றும் ஹார்மோனியம், கைத்தாளம் என்கின்ற இந்த இசை முழங்க ஆர்ப்பரித்து பல பக்கப்பாட்டுகள் பாடி மிகவும் சிறப்பாக வருகின்றது. இப்போ சொல்லப்போனால் வடபகுதியிலோ அல்லது தமிழர் வாழுகின்ற எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த நடசாரி பாடல்கள் பாசியூரில் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன், மிகவும் மகிழ்வாகவும் சொல்லுவேன். காரணம் என்னென்றால் சில இடங்களில் இந்த பாடல்கள் அழிந்து போய்விட்டது. ஆனால் எங்கள் பாரம்பரியத்தை நாங்கள் அழியவிடவில்லை. அன்று இந்த ஆலயம் தோன்றிய காலம் துவக்கம் பாடின பாடல்கள் கூட இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். நடசாரி, விருத்தம், தேவாரம், திரை விருத்தம் என்று பல பல வகைப்பட்ட பாரம்பரிய பாடல்களை நாங்கள் பாடி வருகின்றோம். எமது பங்கு தந்தை வருகின்ற பங்கு தந்தையர்கள் நல்ல ஒத்துழைப்பு நல்வார்கள் எங்களுக்கு. இன்று கூட எமது பங்குக்கு வந்த பங்கு தந்தையின் முதலாவது இந்த உயிர்ப்பு ஞாயிறு என்று நினைக்கின்றேன். இந்த சுற்றுப்பிரகாரம் அதான் இந்த நம்ம இந்த சொன்னது மாதிரி இந்த பவனியிலே முழுமையாக பங்கு பெற்று வந்த இந்த கொளுத்துமையிலே மக்கள் மத்தியிலே தானும் ஒருவராக நின்று எங்கள் பங்கு தந்தையும் அதில் கலந்து கொண்டதைட்டு நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். மற்றும் சிறுவர் தொடக்கம் மூத்தவர் வரை
இந்த பாடல்களிலே பங்கெடுத்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறியாவிட்டால் நான் என் வாய் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன். 18 வயது தொடக்கம் 80 வயது வரைக்கும் உள்ள கலைஞர்கள் இதில் பங்கு பற்றியிருக்கின்றார்கள். அது காரணம் என்னென்றால், இனிமேல் இந்த பவனியை, இந்த பாடல்களை காவி செல்வதற்கான ஒரு ஆயத்தம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். காவி செல்வதற்கான ஆயத்தத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட இளைஞர்கள், இளங்கலைஞர்கள் எல்லாம் அதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாள், இந்த 40 நாள் நாங்கள் நோன்பிருந்த காலங்கள் மாறி இன்று மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிறோம்.